வணக்கம். நம்ம ஐஜிகே சேனலில் நீங்கள் இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிறது ஒரு சிறப்பு காணொளி. ஆமாங்க, மகா சிவராத்திரியின் சிறப்பு காணொளியாக இன்றைய காணொளியை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அம்பர்நாத் அப்படின்னு சொன்னாலே அது ஒரு பழமையான சிவன் கோவிலின் தாயகம்னு சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ ஒரு சிறப்பு மிக்க பாரம்பரியமான பழமையான சிவன் கோவில் இங்கே இருக்குது. இதில் இந்த கோவிலில் 2 குறிப்பிடத்தக்க பிரதிநிதித்துவங்கள் உள்ளன. ஒன்று வெளிப்புற சுவரில் செதுக்கப்பட்ட பிரம்மதேவரின் சிறந்த சிற்பம், இன்னொன்று சூரியனோட அரிய மூர்த்தி. இந்த இரண்டுமே, அதாவது பிரம்மாவும் சூரியனும் ஒன்றாக ஒரே தெய்வமாக சித்தரிக்கப்படுகிறார்கள். அம்பரேஸ்வரர் சிவன் கோவில் அப்படின்னு தான் இந்த கோவிலை அழைக்கிறோம். இந்த கோவில் பார்த்தீங்கன்னா ஷிலஹர மன்னன் சித்திராஜா அப்படிங்கிறவர் தான் இந்த கோவிலை கட்டியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அவருடைய மகனான மும்முனி இந்த கோவிலை புனரமைத்ததாகவும் நம்பப்படுகிறது. இந்த கோவில் கிட்டத்தட்ட ஒரு 1000 ஆண்டுகள் பழமையான கோவில்னு சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இது வடவான் ஆற்றங்கரையில் அமைந்திருக்கு. இந்த கோவிலில் ஹேமபந்தி பாணியில் கற்களால் அழகிய செதுக்கங்கள், அதாவது சிற்பங்கள் மிக அழகாக இந்த கோவிலில் செதுக்கப்பட்டிருக்கு. கர்ப்பகிரகம் அப்படின்னு நம்ம சொல்கிறது எந்த கோவில்லையுமே ஒரு மத்தியத்தில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த கர்ப்பகிரகத்தில் தான் ஒரு முதன்மையான மூர்த்தி அங்கே இருப்பார் இல்லையா. ஆனால் இந்த கோவிலில் கர்ப்பகிரகம்னு நீங்கள் போய் உள்ளே பார்த்தீங்கன்னா கீழே இறங்கி 20 படி நடந்தாதான் சிவபெருமான் லிங்க வடிவத்தில் ரொம்ப அழகாக காட்சி அளிக்கிறாருங்க. அவரை பார்க்கணுன்னா 20 படி நம்ம இந்த பூமியிலேருந்து இறங்கி போகணும். சிவபெருமானின் ஆசீர்வாதத்தை பெற சிரவண மாதத்தில் மீண்டும் இந்த கூட்டம் நிரம்பி வழிகிறது. 1000 ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்டதாக சொல்லப்படுகின்ற இந்த கோவில் நேர்த்தியான கட்டிடக்கலை வேலைப்பாடுகளுக்கு ரொம்ப பிரசித்தி பெற்றது. அம்பர்நாத் கோவில் புராதன சிவாலயம் அப்படின்னு சொன்னாலே இந்த கோவிலை தான் அது குறிக்கும். ஏன்னா அம்பர்நாத் என்றால், அதாவது அம்பர் அப்படின்னாலே வானம் அப்படின்னு அர்த்தம். அம்பர்நாத்துங்கும் போது வானத்தின் அரசன் இல்லை வானத்தின் ராஜா அப்படின்னு நம்ம பொருள் கொள்ளலாம். சிவபெருமானோட கருவறையில் லிங்க வடிவத்திலையும் ஹரிஹரமூர்த்தி வடிவத்திலையும் காட்சி அளிக்கிறார். இங்கு கருவறைக்கு மேல் கூரையே இல்லைங்க. ஏன் தெரியுமா? தெய்வம் அதாவது அந்த தெய்வத்துக்கு வானம் தான் கூரை என்பது போல அவங்க பல முறை முயன்று கூட ஒரு அடிக்கு மேலே அந்த கூரை எழும்பவே இல்லையா. அதனால அது இப்போ அப்படியே ஒரு ஓப்பனாக தான் அது இருக்குது. குருநானக் கூட, அதாவது 1415 இந்த கோவிலுக்கு விஜயம் செய்ததாக தகவல் சொல்கிறது. இந்த அம்பர்நாத் சிவாலயத்தின் கட்டுமானம் ரொம்ப ரொம்ப பிரசித்தங்க. ஏன்னா இது உள்ளூர் கருங்கல் மற்றும் சுண்ணாம்பினால் செய்யப்பட்டிருக்கு. 10ஆம் நூற்றாண்டு ஹேமத் பந்தி கோவில்களின் வழக்கமான பாணியில் இந்த வகை கோவில் மத்திய இந்தியாவிலிருந்து நாகரா மற்றும் திராவிட கட்டிடக்கலை ஆகியவற்றின் கலவையாக வேசரா பாணியின் துணை குழுவாகும். அம்பர்நாத் கோவில் மவுண்ட் அபுவின் புகழ்பெற்ற தில்வாரா கோவில்களுடன் கூட ஒப்பிடப்படுகிறது. அப்படி தரமான கட்டிடக்கலை மற்றும் அலங்காரத்திற்காக, சிறந்த சிற்ப வேலைப்பாடுகளுக்காக மிகவும் அழகாக இருக்கிற இந்த கோவில் உள்ளேயும் சரி வெளியிலேயும் சரி ரொம்ப அழகாக அலங்கரிக்கப்பட்டுள்ளது. கோவிலோட அந்த நெளிவு திட்டம், அதன் விளிம்புகள் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா புல்லாங்குழல் கூட செய்யப்பட்டிருக்கு. அதன் விளைவாக ஒரு பெரிய சுவரோட ஒரு மேற்பரப்பு பல சிற்பங்கள் இந்த பாணியின் பொதுவான பிற அலங்காரங்களுக்கு இடமளிக்கிறது. சைவ கருப்பொருளின் செதுக்கல்கள் கோவிலின் வெளிப்புறத்தை சுற்றி கண் மட்டத்தில் ஒரு சங்கிலியை உருவாக்கின்றன. இருப்பினும் சில நேரம் இந்த கூறுகள் காரணமாக கல்லின் மென்மையான தன்மை கொஞ்சம் துளைந்து விட்டதாகவும் கூறப்படுகிறது. பகுதி கூரையானது தூண்களின் வரிசையால் தாங்கப்பட்டு அழகாக செதுக்கப்பட்டுள்ளது. உச்சவரம்பு கூட செதுக்கப்பட்ட விவரங்களை கொண்டுள்ளது. நீங்கள் ரொம்ப மேல்மட்டத்தில் பார்த்தா கூட அந்த ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன செதுக்கல்கள் கூட ரொம்ப அழகாக காட்சி அளிக்குது. அதாவது முக்கியமாக மும்பையிலேருந்து இருக்கிறவங்க சரி, வெளியூர்லேயும் சரி, வெளி மாநிலங்கள்லேருந்து வரவங்களும் சரி, சிவன் ஆலயம்னா இந்த ஆலயத்தை கண்டிப்பாக தரிசிச்சே ஆகணும். அந்த அளவுக்கு பழமையான பிரதானமான அழகான ஒரு கோவிலாக இது காட்சி அளிக்கிறது. மண்டபத்திலேருந்து கீழே இறங்கி நம்ம அந்த நிலத்தடியில் கருவறையில் அமைந்துள்ள லிங்கம் வானத்தை நோக்கி திறக்கப்பட்டுள்ளது. இங்கே முக்கிய தெய்வம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அம்பரேஸ்வரர் என்று சொல்லப்படும் சிவபெருமான். மற்ற தெய்வங்களும் இங்கே இருக்கின்றனர். அதாவது பிரம்மா, சூரியன் போன்றவற்றையும் நம்ம பார்க்கலாம். பொதுவாக இந்த கோவிலோட நேரம் 10லேருந்து மாலை 6 மணி வரை, அதாவது எல்லா நாட்கள்லையுமே.
அப்புறம் இது எப்படி வருது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அம்பர்நாத் ரயில் நிலையத்துலேருந்து 2 கிலோமீட்டர் தாங்க. கல்யாண ரயில் நிலையத்துலேருந்து 10 கிலோமீட்டர் தொலைவு, இவ்வளவு தான். வந்தீங்கன்னா ரொம்ப அழகான, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க மாதிரி கண்ணுக்கு மிகவும் குளுமையான, ஒரு ரொம்ப பழமையான, அதே சமயத்தில் மிகவும் ஆன்மீகமான, ஒரு சக்தி வாய்ந்த ஒரு எம்பெருமான் சிவபெருமானுடைய அற்புதமான ஆலயங்களில் இதுவும் ஒன்றாக ரொம்ப இன்றளவும் ஜொலித்து கொண்டிருக்கிறது. ஓம் நம சிவாய.